இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் சரி மற்றும் இந்த 1லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிறந்தவங்களுக்குலாம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ நேயர்கள் வந்து லைனில் காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்மளுடைய கேள்விகளுக்கு போகலாம். 3ஆம் தேதி வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான நிறங்கள் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய காலேஜ் வந்துட்டனால அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். இப்போ 4ஆவது தேதி 4ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான கலர் செப்டம்பரில் யூஸ் பண்ணால் ரொம்ப பயங்கரமாக உங்களுக்கு லக் இருக்கும்? சூப்பர் லக்கு ஆரஞ்சு. ஆரஞ்சு யூஸ் பண்ணாலே வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ஆரஞ்சு கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணால் வெரி சக்ஸஸ். அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணால் வெரி சக்ஸஸ். இந்த ரெண்டு போட்டால் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். எப்போவுமே போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பொங்கல் நிறைய சாப்பிட்டாலும் போதும், பொங்கல் கூட மஞ்சள் கலர் தான் ரொம்ப சக்கதாக இருக்கும், வெற்றி கொடுக்கும். ஓகே, அதாவது 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் 31ஆம் தேதி இந்த தேதியில் பிறந்தவங்க ஆரஞ்சு கலர்ஸ் யூஸ் பண்ணால் செம லக்கு. சம ஆரஞ்சு இல்லை ப்ளூ எல்லோ, ஓகே இந்த 3 கலர். ஓகே, என்ன கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் குருஜி? பிளாக் ஃபஸ்ட் அவாய்ட் பண்ணணும். இவங்களுக்கு பிளாக்கே ஆகாது. பிளாக் எவ்வளோ அவாய்ட் பண்ணணும் அவ்வளோ வெரி சக்ஸஸ். ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ காலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வெளியே. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்லைங்க, ஒரே சிரமமா இருக்கு, அதனால தாங்க. ஓகே, ஸோ சிரமம் வந்து உங்களுக்கான கேள்வியா? வேலைக்கு தான், வேலைக்கு எங்களுக்காக கேளுங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க. 20/8/1965, ஆவணி 5. 20/8/1965ங்களா? ஆமாங்க, ஆவணி மாசம் 5. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்க. 3:15. அதிகாலை 3:15. ஆமாங்க. ஓகே, 3:15 AM. 65 நீங்கள் பிறந்த டேட்டு? 1965. ஆமாங்க. ஆகஸ்ட் 20, 1965. சார் என்ன சார் கேள்வி? இந்த வருஷம் 2 சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, 2ஆம் தேதியே பிறந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க? இல்லைங்க, சிரமமா தான் இருக்கு சார். அப்படியா? எவ்வளோ வந்தாலும் வேலைக்கு போக முடியல. இப்போ ஒரு 4 வருஷமா வேலைக்கு சிரமமா இருக்கு சார். அப்படியா? ஆமாங்க சார். வேலைக்கு போனால் 1000 வந்தால் 5000 செலவு இருக்கு. ஓகே ஓகே சார். 2011லேருந்து 2030க்குள்ளே உங்கள் வீட்டில் யாருக்காரும் உடம்பு கெட்டு போயிருக்கு, யாரும் இறந்து போயிருக்கு நடந்திருக்குதா? இறந்துட்டாங்க. யார் அப்பா எல்லாம் யாராவது இருக்கிறாரா? அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆமாம், அதுதான் காமிக்குது. 9ல் சனி இருந்து அப்போ தான் இறந்து போனோன்னா காமிக்குது. அதனால தான் இப்படி கேட்டேன் நேரடி. அதே மாதிரி 4 குடியவன் அதிபதி குரு, 4 குடியவன் கூட 12ல் மறைஞ்சிக்கிறார் புதன். அதனால தான் அம்மாவும் கூட இறந்து போயிருக்கு. அம்மாவும் அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ வீட்டில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரே ஆள் தனியாக இருக்கணும், அந்த மாதிரி ஆகிடும். குரு 12ல் இருக்கிறாரு. இப்போ வீட்டில் யாராவது இருக்கிறீங்க? நானும் சம்சாரம், பையங்க. ஆமாம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஜாகிரதை பார்த்துக்கணும். ஏன்னா சனி 9ல் இருக்கிறாரு, அவன் ஏதாவது மாட்டி வச்சிடுவார். அடுத்த வருஷம் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் ரொம்ப ஜாகிரதை இருக்கணும். அது வந்து ரொம்ப டேஞ்சர். அடுத்த வருஷம் வந்து ராசிக்கு 8ல் மறைகிறார் சனி பகவானும். இப்போதுக்கு உங்கள் நல்ல நேரம் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக நல்ல நேரம் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து என்ன போட்டுக்கணும்னா, நீங்கள் வந்து ரொம்ப சூப்பர் சக்ஸஸ் நீங்கள் போட்டாலும் கூட நீங்கள் பவளா மற்றும் முத்து 2 போட்டால் உங்களுக்கு எல்லா சக்ஸஸும் வரும். ஏன்னா ரெண்டு பேர் இருந்தால், இந்த 2 இருந்தால் ஒரு பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கலாம். ஏதாவது இருக்குதா? சொத்து இருக்கு சார், ஆனால் பிரச்சனையாகவே இருக்கு. ஆமாம், ஏன்னா இந்த 2 இருந்தால் பூர்வீக சொத்து இருக்கு. ஆனால் பிரச்சனை முடிகிறதுக்காக நீங்கள் பவளா, நீங்கள் வந்து முத்து, இந்த 2 டாலராக போடுங்க, இல்லை கை போடுங்க. போட்ட உடனே உங்களுக்கு வெற்றி வரும், கண்டிப்பாக கன்ஃபார்மாக வெற்றி வரும். சார் ஐயா, சொல்லுங்க. ஒரே பொண்டாட்டி தானே? ஒரே கொண்டாடி தான் சார். இல்லை அதுக்கு முன்னே யாராவது காதலிச்சிட்டிங்களா? உண்டுங்க. நான் இது இல்லை சார், ஜாதகம் வந்து நீங்கள் இப்போ பூர்வீக சொத்து கேட்டிங்களா, இது மாதிரி ஒன்று நடந்து ஒன்று இப்படி ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ் இருக்குது. அதனால தான் கேட்டேன். யார் வாழ்க்கையில் அது மாதிரி ஆகி போயிருக்கா? காதெல்லாம் இல்லை சார். சரி சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 கல் போடுங்க, சக்ஸஸ் வரும் உங்களுக்கு. சரிங்க, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர்ட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. ஓகே, 5ஆம் தேதிக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்தவங்கலாம் என்ன மாதிரியான கலர் செப்டம்பரில் யூஸ் பண்ணலாம்? இப்போ நான் 5ஆம் நம்பர் பிறந்திருக்கிறேன். நான் எப்போவும் என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மஞ்சள் போடவே இல்லை. 5க்கு வந்து புதன் ஆகாது எப்போவுமே. புதனுக்கு குருக்கு எப்போ ஆகாது. மற்ற கலரில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதிகமாக யூஸ் பண்ண ரொம்ப சக்ஸஸ் வேணும்னா நான் பிங்க் யூஸ் பண்ணணும். பிங்க் வந்து லவ்வோட கலர்ஸ். ஆனால் நீங்கள் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்களோ, கோயிலுக்கு போகும்போது நீங்கள் மஞ்சள் கலர் போட்டு போகிறீங்க, அதுக்கு நீங்கள் பிங்க் போட்டு போங்க.
கடவுள் என்ன உங்களுக்கு gift கொடுக்குறா அப்படியே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கோயிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்க, இப்போ மஞ்சள் ரெட்டெல்லாம் போட்டுக்கிற அது நார்மல் ஆகிடுச்சு. நீங்கள் பிங்க்கு கோயிலுக்கு போட்டு போகணும். நான் முந்தா நாள் ஒரு பிஜேபி ஆள், பெரிய நடிகர், இந்த கமல் படத்தில் நாயக்கனுக்கு கமலுக்கு தங்கச்சா நடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். எந்த துபாயில் இருக்கார், இந்த ட்ரெஸ் எடுக்கணுமா குருஜின்னு சொல்லுவார். நான் தான் எடுக்குவார். பெரிய நடிகர், பிஜேபியில் பெரிய ஆள் தான். ஓகே ஓகே. முன்னாள் திருப்பதிக்கு நான் சொன்னேன், நீங்கள் பிங்க் போட்டு போங்க சுவாமின்னா. அவர் பிங்க் போட்டு போயிருந்தாரா. அங்கே நாகார்ஜுனோட பையன் வந்திருந்தாரா. அவர் இப்படி உடனே பார்த்து அனுப்பிட்டாரா. இந்த அம்மா 4 மணி நேரம் உட்காந்துச்சு கடவுள் முன்னாடி. நீங்கள் எப்பவும் கூட கோயிலுக்கு போகும்போது நீங்கள் பிங்க் ட்ரெஸ்ஸு போட்டு போய் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் யாரும் போட்டுக்கலை. நீங்கள் பிங்க்கு போட்டுட்டு போயிட்டு கடவுளை வேண்டிக்கங்க. நீங்கள் என்ன வேண்டினாலும் கூட கடவுள் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும். இப்போ ஆணை இருக்கிறவங்களுக்கு ஆணை கொடுக்குவார், இலி இருக்கிறவங்களுக்கு இலி கொடுக்குவார். இலி இருக்கணும் ஆணை கேட்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்குமே யாரெல்லாம் காதலிக்கணுமோ, காதலிச்சுக்கங்க, ஐ லவ் யூ சொல்லணுமோ, இல்லை கடவுளுக்கு ஐ லவ் யூ சொல்லணுமோ, இல்லை கடவுளுக்காக எனக்கு இந்த மாதிரி வர வேணாம்னு கேட்குறவங்கெல்லாம் பிங்க் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போங்க. பிங்க் உங்கள் பையன் உங்கள் பொண்ணு படிக்கிறது இல்லையா, கல்யாணம் ஆகலையா, எந்த கோயிலுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, அந்த கோயிலுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, வேண்டிட்டு இருக்கிறீங்க, விடாமல் பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க கோயிலுக்கு. விடாமல் இன்னைக்கு பிங்க்கு தான், நாளைக்கு பிங்க்கு தான், 4 நாளைக்கு பிங்க்கு தான், 6 வரைக்கும் விடக்கூடாது. ஒரு வாரம் என்ன முருகன் போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, திருச்செந்தூர் முருகன் போனாலும் சரி, பிங்க் ட்ரெஸ் அதிகமாக நீங்கள் போட்டுட்டு கடவுளை வேண்டிக்கங்க. எனக்கு கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் கொடுங்க, கல்யாணம் நல்ல மாதிரி கொடுங்க, நான் ஹார்ட்டாக ஓட்டிட்டு இருக்கேன், எனக்கு பணம் நல்லா வரணும், பிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு மாட்டி வச்சுருக்கேன். மற்ற திருப்பி நாளை அதே ட்ரெஸ் போட்டு இருப்போங்க. கண்டிப்பாக பிங்க் எவ்வளோ போட்டுங்க அவ்வளோ சக்ஸஸ்.